ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் டாபிக் தான் இது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் நமக்கு வயசாகிட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டாச்சு கற்றுண்டாச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு நம்ம 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணிவிடுறோம். ஆனாக்க வாழ்க்கையில் இன்னும் நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. காலத்துக்கு ஏற்ப நம்ம நம்மளை மாற்றிக்கணும். நம்மளுக்கு தான் வயசாகிட்டு நம்ம யாரை வேணாலும் உரிமையோட என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன வேணால் யாரை வேணால் பார்த்து கேட்டுறக்கூடாது, பழகிடக்கூடாது. நம்மளோட வரையறைகள், நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் குட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கிலீஷில். அது நான் மேனர்ஸ்னு நான் சொல்லலை. என்ன மாமி இந்த வயசுக்கு மேனர்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்லன்னு அந்த மாதிரி இல்லை. அப்படின்னு நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி சொல்லலை. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா அது நமக்கு நல்லதுன்னா, காலத்துக்கு ஏற்ப நடந்துட்டா எல்லாரும் நம்மளை பாராட்ட தான் செய்வாங்க. இந்த மாமி இந்த வயசுல கூட இதெல்லாம் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு உங்களை ஒரு ஃப்ரெண்டாக நினைப்பாங்க. வாங்க பார்க்கலாம் அந்த பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நான் பட்டியலிடுறேன். பாருங்க, வீட்டுக்கு போனாலும் சரி, உங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடுவோம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம்னு. அதெல்லாம் இந்த கான் ஆர் தோஸ் டேஸ் நம்ம முன்னறிவிப்பு இல்லாமல் ஊர் விட்டு ஊரே தங்குவான். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஊரில் இருந்து ரொம்ப சொந்த பந்தமாக இருந்தால் கூட ஃபோன் பண்ணிட்டு இதை வரலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபோன் ஒன்று கண்டிப்பாக பண்ணுங்க. இது முதல். இது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரோட வீட்டிலையுமே இப்போ ரூம் கதவை சாத்தி தான் எல்லாருமே உட்காடுறாங்க. அந்த ரூம் கதவாக இருந்தாலும் சரி, இல்லை யாரோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அவரோட ப்ரைவேட் இது இருக்கும் இல்லையா, அவருக்கு சேம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாம் டக்கு அப்படிலாம் உள்ளே நுழையக்கூடாது. டக்குன்னு ஒரு கதவை இப்படி இடித்து கமிங் அப்படின்னு கேட்கட்டா கூட வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு போங்க. அது அவரும் ஏதாவது ஒரு பர்சனல் வேலையில் இருந்தால் அவருக்கும் ஒரு சங்கடமாக இருக்காது, உங்களுக்கும் சங்கடமாக இருக்காது. அதனால் எந்த ரூமுக்கும் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு போங்க, வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு போங்க. ஓகேயா? இப்போ யார் வீட்லையாலும் உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பாட்டில் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ நானாக இருந்தால் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், இதில் கலர் சரியா இல்லை, இதில் சர்விங் பவுல் சரியா இல்லை, இப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புகழ கற்றுக்கணும். ஆஹா பிரமாதமாக இருக்கே, ரொம்ப பாரமாக இருக்குது சமையல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சமைச்சவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது. இதில் காரத்தை அள்ளி விசிறிக்க, இதில் இதில் சர்க்கரை ரொம்ப தூக்கலாக இருக்குது, இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஆகிடும். சில பேர் வியாதி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாப்பிட ஏண்ட பாருங்களை கூட்டங்கிற லெவலில் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கொலஸ்ட்ரால், அப்புறம் இது சாப்பிட்டா டயபிட்டிஸ் வந்துடும். இது அந்த மாதிரிலாம் கோளாறு சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ண கற்றுக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது சாப்பாடு சொல்லி தான் பாருங்களேன் என்ன நடக்கிறதுன்னு. இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இந்த உறவுகள் மேம்படும். அதான் நான் சொல்ல வர்றது. இப்போது 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதே இப்போ இந்த மொபைல் கலாச்சாரமாக எடுத்துல, மொபைல் வேர்ல்டில் தான் நம்ம எல்லாருமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறதே நீங்கள் மாத்திரம் என்ன எட்டி கிணத்துல ஜலம் இருக்காங்கிற மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி மொபைலை எட்டி பார்த்துட்டு இருக்காது. உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்தது, அப்புறம் ரீல்ஸ் என்ன போயின்னு இருக்கு, இதை ஸ்க்ரோல் பண்ணுறது, அப்புறம் யார் என்ன பேசுகிறாலும் காதிலேயே வாங்கிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு கேதரிங்கில் இருக்கும்போது எல்லாரோட எதுக்குடப்பா சிரிச்சேன்னு பார்த்தீங்களா? கேமராமேன் என்ன பண்ணிட்டாருன்னா காது 2 இப்படி பிடிச்சிட்டு விட்டார். என்னால சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு அவர்கிட்ட அப்படி தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன், பதிலே சொல்லாமல் மொபைலை பார்த்துட்டு இருப்பார். அதனால் அவரையும் நான் சரியாக இந்த பாயிண்டில் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக தான் இந்த சிரிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 4 பேர் இருக்கிறச்சு இந்த மாதிரி மொபைலையே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம், நம்ம 4 பேரோட பேசணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறச்சு, ஒரு கேதரிங் இருக்கிறச்சு, அழகாக எல்லாரோடையும் பேசி சிரித்து அதெல்லாம் பண்ணுறத விட்டுவிட்டு சும்மா மொபைல் தான் இருக்கே சார். இந்த மாதிரி மொபைல் வீட்டில் இருந்து நம்ம உட்காந்து இருக்கிறச்சே தனியாக இருக்கிறச்சே அதுதான் பார்ப்போம், அதுதான் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக எடுத்துப்போம் இல்லையா? அதனால கேதரிங்கில் இருக்கிறச்சே மொபைல் வேண்டாம். ரொம்ப கேஷுவலாகவும் இருக்காதுங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ரொம்ப சகஜமாக பழகிறோம் அப்படிங்கிற பேரில்
இப்போ நீங்களே உங்கள் ஃப்ரெண்டாத்து போகிறீங்க, இல்லை உங்கள் சிஸ்டர் வீடு, பிரதர் வீடு, அங்கெல்லாம் போனாலும் நம்ம வந்து ரொம்ப சகஜமாக இருக்கோங்கிற பேரில் என்ன வேணால் செய்யக்கூடாது. அதாவது கிச்சனுக்கு போயிட்டு இப்படி கபாடை திறந்து பார்க்கறது பேசிகிட்டே, அதாவது அவங்க அவங்க இருக்கிற போதும் செய்யக்கூடாது, அவங்க இல்லாத போது டெஃபினட்டாக செய்யக்கூடாது இதெல்லாம். அதாவது ஏதான ஒரு பேகை பார்க்கறது திறந்து, இல்லைன்னாக்க ஒரு கப்பாடு ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாதுங்க. இதெல்லாம் வந்து நல்ல பழக்க வழக்கத்தில் வராது. இதெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே ஒரு உண்மையாக இருக்கணும், நல்லா சிரித்து பேசணும், சகஜமாக பேசணும். ஆனால் கேஷுவலாக இருக்கேங்கிற பேரில் இதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க அனுமதி இல்லாமல் எதுவுமே, யாருமே அனுமதி உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. இந்தாங்க ஹேண்ட்பேக் திறந்து பார்த்துக்கோங்க, இது வேணால் ஏதாவது டிவி ப்ரோக்ராமில் வருது, ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, நம்ம எல்லோரும் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரோட இதையும் இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் அப்படிலாம் நம்ம திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப அது நல்ல மேனர்ஸில் வராது. வந்து வீட்டில் எப்படி இருக்கணும், பிறர் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்தோம். பொது இடங்களில் எப்படி இருக்கணும் அதுக்கு சில மேனர்ஸ் சில இதெல்லாம் உண்டு இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பஸ்ஸில் போகிறா, இல்லைன்னாக்கா இதில் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின்ஸ் இதிலெல்லாம் போகிறாங்க, பலக்க கத்தி பேசிட்டு வருவாங்க. இவங்களோட விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இறங்கினதுக்கப்புறம் எங்கேயாலும் போய் பேசணும் மறைவா நின்றுட்டு. ஒரு 100 பேர் பயணிக்கிற ஒரு இதில் எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்க பேசுறது. சில பேர் வேணும்ட்டு காமிச்சுக்கிறதுக்காகவே பண்ணுவாங்க, ஏதோ தான் ரொம்ப பொறுப்பான பதவியில் இருக்க மாதிரியும், அந்த மாதிரிலாம் ரொம்ப பந்தா பண்ணி பேசுகிற ஆட்கள்லாமும் இருக்காங்க. அது மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் என்ன புறத்தையாக இருக்குது, இதெல்லாம் ஒரு தலைவேதனை இதெல்லாம். அதனால உங்கள் மொபைல் பேச்செல்லாம் கட் டவுன் பண்ணணும், பெலக்கு கத்தி பேசக்கூடாது, சரியா? சிலருக்கு ஒரு கெட்ட பழக்கமே உண்டு. அதாவது 4 பேர் வச்சுட்டு வேணும்ட்டு உங்களோட பர்சனல் இதெல்லாம் கிளறி கொஸ்டின் கேட்பாங்க. உங்களை டவுன் பண்ணுறாங்களா, உங்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல, ஒரு கேலி பண்ணுற மாதிரி, நையாண்டி பண்ணுற மாதிரி உங்களை இறக்கி பேசுறது, பர்சனல் இதெல்லாம் கேட்கறது. என்ன உன் பிள்ளை வேலை தேடி தானே கிடச்சிதா அப்படிங்கிறது, பொண்ணுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடியே ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு கேட்க வேண்டியது. இதெல்லாம் அப்புறம் குழந்தை பிறந்துதா உன் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது. இதெல்லாம் இவங்களுக்கு என்னங்க இருக்கிற, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னாக்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு ஃப்ரெண்டுங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு முதல்ல பத்திரிக்கை கண்டிப்பாக வைப்பாங்க. அப்போ தெரிஞ்சு போயிட போகிறது இல்லையா? இது 4 பேர் வச்சுட்டு தான் கேட்கணுமா, இல்லை பஸ்ஸில் அத்தனை கூட்டத்துக்கும் மத்தியில் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் விசாரிச்சா அது எப்படி இருக்குது? அது நல்ல மேனர்ஸில் கண்டிப்பாக வரல தானே. பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு இந்த பழக்கம் உண்டு, பெரிய பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது ஓசி கேட்டுகிட்டே இருக்கிறது, சல்லடையை வாங்கிட்டு வா, கேமரா வாங்கிட்டு வா, இல்லைனாக்கா வந்து மொபைல் கேட்க மாட்டாங்க. இந்த சல்லடைங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் விஷயம். இது இல்லைன்னா காப்பி பொடி சர்க்கரை இதெல்லாம் இருக்கவே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஊசி கேட்டு வாங்குறதுல ஒன்றும் அவ்வளோ தூரம் தப்பு இல்லை. திடீர்னு உங்களுக்கு எமர்ஜென்சி பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனாக்கா அதை சரியான டயத்தில் உங்கள்கிட்ட அது வரும்போது திருப்பி கொடுத்துடணும். இப்போ சல்லடையை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, சல்லடை இல்லை காஃபி ஃபில்டர் அந்த மாதிரி எதானு இருக்கலாம். திடீர்னு உங்கள்கிட்ட சின்ன ஃபில்டராக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் பெரிய ஃபில்டர் இருக்கும், உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துடுறாங்க, பாத்திரங்கள் ஏதாவது தேவைப்படுறது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் அதை அழகாக திருப்பி கொடுத்துடணும். அது அழுக்காகவோ இல்லைன்னா அதை டேமேஜ் பண்ணியோ அவங்க 10 வருஷம் உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்குற மாதிரியோ வச்சுக்காதீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு நல்ல ஒரு தேங்க்யூ நோட்டோட அதை திருப்பி கொடுத்துருங்க. ஓகே. என்னன்னு பார்த்தோன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் இது. அதாவது நான் நாட்டிலேயே இருந்திருக்கேன் இல்லையா, அதனால் அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை ஒரு 50 விஷயம்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமஸ்தே பிரணாம் இல்லைன்னா ராதே 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 சொல்லிட்டு தான், அதாவது நம்மள இப்போ குட் மார்னிங் வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க ராதே ராதே இல்லைன்னா ராம் ராம் அது கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த பழக்கமெல்லாம் நம்மள இல்லவே இல்லை. நம்ம யாரையும் பார்த்து வணக்கம் நமஸ்காரம் எல்லாம் வைக்கிறதே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கற்றுக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். பெரியவங்களை பார்த்தோன்னா உடனே அவங்க எந்த இடத்துல முச்சந்தியில் பார்த்தா கூட காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுவா. இது வந்து மாலில் பார்த்தா கூட பண்ணுவா, எங்கே பார்த்து ரோட்டில் பார்த்தாலும் பண்ணுவா. இதெல்லாம் வந்து இந்த பழக்கங்கள்லாம் பாருங்களேன், ஒரு பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, வீட்டுக்கு வந்தவர்களை வாங்குன்னு சொல்கிறது, உட்காருங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்மள கொஞ்சம் குறைஞ்சுட்டு வருது. இல்லவே இல்லைன்னு சொல்லலை, ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணுறதில்ல. இது பண்ணாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்மள வந்து இந்த ராதே ராதேனோ ராம் ராம்னோ நமக்கு சொல்லி பழக்கம் இல்லை, அது வேண்டாம். ஆனால் ஒரு வணக்கம் சொல்லலாம், நமஸ்காரம் சொல்லலாம், எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். ஹாய் ஹலோக்கு பதிலாக அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இல்லையா.
ஹாய் ஹலோன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரியவர்களை பார்த்தானாக்கா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இல்லை யாராவது பெரியவர்களை அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா வயசானவங்க யாராவது திடீர்னு அந்த ரூம் வழியாக கிராஸ் பண்ணுறாங்கன்னா உடனே நீங்கள் உங்கள் சீட்டை விட்டு ஏந்துக்கிறது தாங்க மரியாதை. சும்மா கால் மேலே காலை போட்டு நம்ம வாட்டுக்கு வயசுன்னு இருக்கோம்னா அப்படி பண்ணாதீங்க. பெரியவர்களுக்கு என்னென்னைக்கே நம்ம மரியாதை கொடுக்கணும். அது அந்த மரியாதை கொடுக்கறதுக்கு தவறக்கூடாது. முடிஞ்சால் காலைல நமஸ்காரம் பண்ணுங்கோ, காலை தொட்டு இது பண்ணிக்கிறேன் நமஸ்காரம், நார்த் இந்தியன் ஸ்டைலில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரியவர்கள் என்றைக்குமே இருந்தால் அந்த வீட்டுக்கு நல்லது தான். அவங்களோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப காமன் ப்ராக்டிஸ் தான் இது. அதாவது நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் வராங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இப்போல்லாம் தான் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனாக்க உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது உங்களோட அனுமதியும் தேவை. உன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நீ சமைக்கிற மாதிரி, இல்லைனாக்கா இது பர்சனல் இதெல்லாம் இருக்குல்ல. இப்போல்லாம் எல்லோரும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இது மாதிரி வச்சுக்கிறாங்கல்ல, அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களோட பெர்மிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது மாத்திரம் போகாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பிறருடைய சம்மதம் இல்லாமையே சோஷியல் மீடியாவில் எல்லா ஃபோட்டோவையும் குரூப்பாக எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னுக்க நீங்களாம் போயிருக்கிற அன்றைக்கி அவங்க ரொம்ப சாதாரண ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு உடம்பு சரியாகலன்னு போயிருப்பீங்க. அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்து வெளியில் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு தெரியாமல், நீங்கள் தெரியாமையோ இல்லை அவங்களுக்கு ஒரு இது சொல்லாமல் நீங்கள் எந்த இதுவும் ப்ரையர் இது வேணும் அந்த இடத்துல, அது இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு மனஸ்தாபம் தான் வரும், மனக்கசப்பு வரும். ஐயோ நம்ம இன்னைக்கு தலைஞ்சந்தமாக நின்றுதுமே, நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபோட்டோவை போய் ஃபேஸ்புக்கில் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு இப்படி அவமானப்படுத்துகிறாங்களேன்னு அப்படி தான் நினச்சிப்பாங்க. சந்தோஷம் டெஃபினட்டாக பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு முன்னாடியும் சரி, அவங்களோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை. இதற்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னாக்க, தனிமை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஃபோன் பேசுகிற பழக்கம் ரொம்ப உண்டு. ஃபோன் பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், லேசில் கீழே வைக்க மாட்டாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அண்டு சிலருக்கு என்னென்னாக்கா, ஃபோன் அவங்க பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது வேலையாக இருப்போம் எடுத்துருக்க மாட்டோம், இல்லை மிஸ்டு காலில் பார்த்தாலும் அவங்க கூப்பிடுவாங்கன்னு இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இருக்க மாட்டாங்க. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபோனை எடுத்துட்டா கூட முதல்ல கம்ப்ளைண்ட்டு தான் வைப்பாங்க. என்ன நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்லை, ரொம்ப நாளே உனக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்தோடனே ஒரு புகார் தான் வைப்பாங்க. தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாற்றிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வருஷம் ஃபோன் பண்ணுங்க, எதிரிலேருந்து அவங்க ஃபோனை மிஸ்டு கால் பார்த்தா அவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ முடியறதோ அப்போ தாங்க உங்களுக்கு அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. அதனால் பொறுமை அவசியம் வேணும். மொபைல் கையில் இருக்கு, எனக்கு போர் அடிக்கிறது, நான் தனிமையில் இருக்கேன்னு எல்லாத்தையும் இப்படிலாம் இஷ்டத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, ஃபோன் பண்ண கூடவும் கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கும். எங்களுக்கு என்னென்ன 1008 இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நான் சொன்னது இப்போ ஏதோ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்களாம் என்னை தப்பாக நினச்சிக்க முடியாது, என்ன அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் கிளம்பிட்டே. அதனால் நான் இது என் மனசுக்கு பட்டதை சொல்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணினேன், நீங்களாம் இதெல்லாம் பண்ணியிருப்பல, ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலையே. இதெல்லாம் நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் சந்திக்கிறது தான். அடுத்து வர வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம், இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க, அது உங்களுக்கு உபதிரவமாக இருக்குது, அதை சொல்லுவோட. இந்த மாதிரி இந்த குட் மேனர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இது சமுத்திரம் மாதிரி, இது நீண்டுகிட்டே போகும், நான் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனாக்கா அதை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும்ல. அதனால அடுத்து ஒரு வீடியோஸில் இன்னும் சொச்ச இதெல்லாம் பார்க்கலாம், சரியா? அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக எழுதுறீங்க, ஓகேயா? ஸோ தேங்க்யூ, பாய்.